ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ரகசிய கிரந்த பரிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சி, இதை நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம். இதிலே இப்பொழுது ஸ்ரீவச்சனபூஷணம் கிரந்த காலக்ஷேபம், அதை அனுபவித்து வருகிறோம். ஸ்ரீவச்சனபூஷணம் என்பது மிக முக்கியமான ஒரு கிரந்தமாக நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அமைந்திருக்கிறது. இது அவசியம் அனைவரும் ஆழமாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய கிரந்தம். நல்லா புரியுது அடி. ஆனா எனக்கு என்ன ஒரு பயமா இருக்க, பயம் சொல்லலாம் இல்ல, இது அனுஷ்டானத்துல எப்படி நம்ம டெய்லி கொண்டு வர்றது? இவ்வளவு பெரியாழ்வார் இப்படி இப்படி பண்ணிருக்காரு போது கேட்கும்போது, மங்களாசாசனம் பண்ணும்போது அவரு பரிவு பரிவு அவ்வளவு பாசம் வச்சு பெருமாள் மலை இவ்வளவு பறிஞ்சு பறிஞ்சு மங்களாசாசனம் பண்றாரு. நம்மளுக்கு அது வர வச்சுக்கணும்ன்றதுதான் அது எனக்கு எப்படி அதை அதை அனுஷ்டானத்துல கொண்டு பெருமாள் மேல பக்தி வர்றது. ஆனா பக்தி மேல அது போகும்பொழுது, ஏன்னா அடியும் ஜஸ்ட் இதை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவு விஷயத்த பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். அது பக்திக்கு மேல போகும்போது மங்களாசாசனம் வரும்போது நீ நன்னா இருக்கணும் சொல்றோம். ஆனா அதுக்கு மேல என்னையும் கொஞ்சம் நன்னா வச்சுட அப்படின்றதுதான் அது கடைசியில வருது. ஸோ அடியனுக்கு இன்னும் அந்த புத்தி இன்னும் இன்னும் வளரணும். இதெல்லாம் கேட்டு கேட்டுதான் அடியன் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. சரி, இதுல ஒரு விஷயம் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கணும். பெருமாள் பெருமாளை பத்தி நன்னாரு அப்படின்னு சொல்றது, மங்களாசாசனம் பண்றதுங்கிறது ஒரு வாயால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது பல்லாண்டு பல்லாண்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா அதோட அது நிக்கல, அது செயல்பாட்டிலையும் நம்ம கொண்டு வரணும். இப்போ ஒரு சந்நிதிகள் இருக்கு, இல்ல மடங்கள் இருக்கு, திருமாளிகைகள் இருக்கு, ஆச்சாரியன் இருக்கார், இப்படி எல்லாம் நம்ம பார்க்கும்போது எல்லா விதத்திலையும் நமக்கு அந்த கைங்கரியம்ங்கிறது ரொம்ப முக்கியமா சொல்லப்படுறது. இந்த கைங்கரியம் பண்ணும் பொழுது நம்முடைய குறிக்கோள் என்ன? அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறிக்கோளா இருக்கு. அப்ப அந்த திருவுள்ளம் உகக்கும்படி கைங்கரியம் பண்றதுங்கிறது ஒரு நிலை. ஆனா அதுக்கு அடுத்த நிலை, எம்பெருமானுக்கு எந்த தீங்கும் வராம இந்த லோகத்துல அவன் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக நாம் பல காரியங்களை பண்ணுவது, அது எல்லாமே அன்பினுடைய வெளிப்பாடு தான். இப்போ ஒரு சன்னதி இருக்கு, அந்த சன்னதியில கைங்கரியத்துக்கு சரியான கைங்கரிய வீரர் இல்லைன்னா நம்ம கூட இருக்கிறது, அவர்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ பண்ணி அந்த பெருமானுக்கு எல்லா விஷயங்களும் குறைபாடு இல்லாம நடக்கிறது, அதை பார்த்துக்கிறது, அது ஒரு மங்களாசாசனம் தான். அது கைங்கரியமா இருந்தாலும் அதுவும் ஒரு மங்களாசாசனம். ஏன்னா எம்பெருமானுடைய மங்களத்தை விரும்பித்தான் நாம் அதை பண்றோங்கிறது. அதனால இதுல பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்றது மட்டும் இதுல குறிக்கோள் இல்லை. எம்பெருமானுக்கு ஒண்ணுன்னா நாம் அதுல முன்னாடி இருந்து பண்ணணும். இது சில சமயங்கள் நம்மளால அது பண்ண முடியாம போயிடுறது. ஒரு ஒரு சமயங்கள்ல நமக்கு அதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஞானம் இல்லை. ஒரு பெருமாளுக்கு ஒரு ஆபத்து வந்தா கூட நம்மளால காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை, அப்படியெல்லாம் கூட இருக்கலாம். ஆனா அந்த சமயங்கள்ல எம்பெருமானத்துல நாம மங்களாசாசனம் பண்ணலாம். நீ தான் உன்னை பார்த்துக்கணும், எங்களால உன்னை எதுவும் பண்ண முடியல, நீயே உன்னை ரட்சிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கலாம். ஆனா அதே எப்பொழுதும் பண்ணிடக்கூடாது. நம்மால் ஆன கைங்கரியங்களை பண்ணி அந்த எம்பெருமானுக்கு நல்ல அந்த கைங்கரியங்கள் நன்றாக நடக்கும்படிக்கு நாம் என்ன முயற்சிகள் உண்டோ அதை எல்லாமே நம்ம பண்ணணும். அதுக்கு நமக்கு கண்டிப்பா இந்த சொரூப ஞானம் வேணும். சொரூப ஞானம்னு வரும்போது ஜீவாத்மானா சேஷபூதன், அடியவன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். அதுக்கு மேல இந்த ஆத்மா இப்போ ஒரு உடம்போட இருக்கானே, இந்த உடம்பு எந்த நிலையில இருக்கு, அந்த வர்ணம், அந்த ஆசிரமம், அதுக்கேத்த காரியங்கள் என்ன, நம்ம எப்படி இருக்கணும், அதாவது நம்முடைய லட்சணங்கள், வெளி அடையாளங்கள் எப்படி இருக்கணும், உள்ளடையாளங்கள், உள்ளே இருக்க வேண்டிய குணங்கள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுண்டு அது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதுல கொஞ்சமாவது அதை நோக்கி நம்ம பயணப்படணும். ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்னா இப்படித்தான் இருக்கணும், இந்த ஆடை தான் அணிஞ்சுக்கணும், இந்த ஊர்த புன்றங்களை எப்பொழுதும் தரித்து கொள்ள வேண்டும், சிக்க வச்சிருக்கணும்,
பஞ்சகச்சம், கிரகஸ்தர்கள்னா பஞ்சகச்சம் தான் கட்டியிருக்கணும் எப்பொழுதும். இது போன்ற அடிப்படை விஷயங்கள்ல இருந்து இதெல்லாம் வெளி அடையாளங்கள். அதுக்கு மேல உள் அடையாளங்கள். எப்பொழுதும் கருணையோட இருக்கணும், மற்றவர்களுக்கு உதவும்படி இருக்கணும். எந்த கைங்கரியமா இருந்தாலும் முகம் கோணாமல் அந்த பகவானுக்கும் ஆச்சாரியனுக்கும் உகப்பு ஏற்படும்படி பண்ணணும். ஒரு ஆத்ம குணங்கள், சமம் தமம், உள்ளேந்திரியங்கள் அடக்கிறது, வெளியேந்திரியங்கள் அடக்கிறது, இது போன்ற விஷயங்களை பண்ணணும். இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே எத்தனையோ விஷயங்கள் நம்மால பண்ண முடியும். ஆனா நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணாம இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ ஒரு கோபப்படக்கூடாது அப்படின்னு இருந்ததுன்னா, கோபப்படாம இருக்கிறதுனா இருக்கலாம். அதுக்கான ஒரு கட்டுப்பாடு நம்ம இடத்துல, பெருமாளிடத்துல பிரார்த்திச்சு அந்த கட்டுப்பாடு கொண்டு வரலாம். ஆனா அதுக்கு பல சமயங்கள் நமக்கு ஏன் அது கோவப்பட்டா என்ன, இப்போ கோவப்பட்டா தான் நல்லது அப்படின்னு நமக்கே தோன்றும்படிக்கு நம்முடைய ரஜோகுணம் தமோ குணம் அப்படி வந்துடுறது. இந்த சத்துவகுணத்தை வளர்த்துண்டு நல்ல சத்சங்கத்துல இருந்து கொண்டு நல்ல கைங்கரியங்கள் பண்ணக்கூடியவர்களோட பழகி அவர்கள் எப்படி பண்ணுகிறார்கள்ங்கிறது நான் நல்லா பார்க்கணும் நாம். ஏன்னா சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் அப்படியே சொல்லி சொல்லி உபதேசம் பண்ண முடியாது. சில விஷயங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்படி உயர்ந்தவர்களோட பழகும்போது சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்களை கேட்டு சில விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்படி நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மேம்படுத்திக்கணும். ஒரு ஒரு நாளும் பார்த்தோம்னா நேற்றைய விட இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு நம்முடைய நிஷ்டை அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கணுமே தவிர ஒரு நாளும் குறைஞ்செடுத்து அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்புறம் அதில் ஒரே நிலையிலேயே அப்படியே தங்கிடக்கூடாது. சரி, இப்போ என்ன 10 வருஷம் நம்ம காலக்ஷேபமே கேட்டுட்டு இருக்கலாம், மற்ற காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், அதோட இதையும் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு அதில் ஒரு மேலே மேலே முன்னேறணுங்கிற அந்த உற்சாகம் இல்லாமலும் இருக்கக்கூடாது. மேலே மேலே முன்னேறணுங்கிற அந்த உற்சாகம் இருக்கணும். அதுக்கு மேலே அதுக்கான பிரயத்னங்கள், அதுக்கான முயற்சிகள், அது நாம் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம ஒரு எதிர்நீச்சல் போட முடியும். ஏன்னா நம்ம இந்த சம்சாரத்தில் அழுத்தறதுக்கு தான் நிறைய காரியங்கள் நடக்கிறது வெளியில. நமக்கு உலக விஷயங்கள்ல ஆசை வரும்படிக்கு பல விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வந்து தோன்றும். அதுக்கு மேல பக்கத்துல இருப்பவர்கள், எதிர இருப்பவர்கள், அவர்கள்லாம் நமக்கு இது போல விஷயங்கள்ல ஆசையை தூண்டுவார்கள். கையிலேயே வச்சுட்டு இருக்கோம் ஒரு கைபேசி, அதுல ஏதோ விஷயத்த பார்த்துட்டே இருக்கோம், அதுல நமக்கு பல பல விஷயங்கள்ல ஆசை ஏற்படுகிறது. இப்படி நம்ம இந்த சம்சாரத்துல அழுத்தறதுக்கான உபகரணங்கள் தான் பல இருக்கு நம்ம சுத்தி. நம்ம சுத்தினா இந்த உடம்போட சேர்த்து இந்த உடம்பும் என்ன பண்றது, நம்ம சம்சாரத்துல தான் அழுத்துறது. ஆக இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நம்ம தாண்டித்தான் எதிர்நீச்சல் போட்டுதான் சத் விஷயங்கள்ல நல்லா ஈடுபடணும். அதுக்கு நமக்கு எம்பெருமானுடைய கருணை, ஆச்சாரியனுடைய கருணை, அதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாம இதுல நான் சாதிக்கிறேங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. இருந்தாலும் அந்த படிப்படியா அந்த மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துட்டே தான் இருக்கணும். அப்படி கொண்டு வந்தா தான் அது நமக்கு ஒரு நல்ல பிரயோஜனத்தை கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்மில் பல பேருக்கு வந்து கொஞ்சம் காலம் கழிச்சு தான் இந்த சம்பிரதாய விஷயங்களே ஆர்வம் ஏற்படுறது. அப்படி இருக்கும்பொழுதும் நாம திரும்பவும் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் இப்படின்னு தள்ளி போட்டுட்டே இருந்தோம்னா அப்போ அது எவ்வளவு நாள் போகும்னு நமக்கு தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சம்பிரதாய விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதனுடைய அனுஷ்டானங்கள்ல கொண்டு வரதுக்கான முயற்சிகள், அதுக்கு நமக்கு முன்மாதிரிகளா இருப்பவர்கள் அவர்களை பார்த்து அவர்கள் எப்படி பண்றார்கள், எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நாமும் கொஞ்சம் கொஞ்சம் அதுல முயற்சி பண்ணி, இப்போ எல்லாரும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே சம்பிரதாயத்துல ஆர்வம் இருக்கும், பக்தி இருக்கும், கொஞ்சம் ஞானம் இருக்கும், அதெல்லாம் இருந்தாலும் இதை நல்லா தெளிவை கொண்டு வர வேண்டும். மேலே மேலே இந்த அனுஷ்டானங்களை பண்ணணுங்கிற ஒரு ஆசையை வளர்த்துக்கணும். அதுக்கு வரக்கூடிய தடைகளை கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த தடைகளை போக்க முடியுமோ அப்படி போக்கினோம்னா கண்டிப்பா இது அனுஷ்டானத்துல வரும். இது எதுவுமே வராதுங்கிறதே கிடையாது கண்டிப்பா. இதெல்லாம் சில பேர் தான் பண்ண முடியும், நாமெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சிகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அந்த மாற்றங்களை கொண்டு வந்தோம்னா ரொம்பவே அது சுலபமா இருக்கும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். சரி. கண்டிப்பா அடி. அப்படி. சுவாமி அடியன் கண்ணன். ஆ. சுவாமி இந்த இப்ப இப்ப அடியனோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சமாசனம் பண்ணிட்டார். ஆ. ஆனா அந்த தேவதாந்தரத்துல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கு அவருக்கு. இப்ப சரி. எனக்கு ரிலேட்டிவ்னால இப்ப அவ கிரகத்துக்கு போனானா ஏதாவது சாப்பிட கொடுத்தானா
சாப்பிடலாமா சுவாமி அந்த மாதிரி? கண்டிப்பா சாப்பிடக்கூடாது. மற்ற தேவதாந்திரங்களிடத்துல ஈடுபட்டவர்களோட நம்ம பழகவே கூடாதுன்னு சொல்றாரு. மத்துமோர் ப- தெய்வம் ப- அதென்று. பந்துக்களா இருக்கிறதுனால சுவாமி, பந்துக்களா இருக்கா, சமாசமே பண்ணிட்டு இருக்கா, ஆனா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கல. ஆமா. அதான் ஆனா அதுதான் ஆழ்வார், அடியேன். திருமங்கை ஆழ்வார் அதான் காட்டுறார். மத்துமோர் தெய்வம் உளரென்று உளதென்று இருப்பாரோடு உற்றிலேங்கிறார். யாரெல்லாம் மற்ற தெய்வங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறாள்னா என்ன அர்த்தம்? இங்க வணங்குகிறாள்னு அர்த்தம். நாம அடியேன் கூட மற்ற தெய்வங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். ஆனா அடியேன் அவர்களை வணங்குவதில்லை. அவர்களை தெய்வமா நம்ம நினைச்சு வணங்குவதில்லை. நமக்கு அடியேன் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா அதை அப்படி ஒத்துண்டு அவர்கள் போய் வணங்குகிறார்கள்னா அவர்களிடத்துல நாம பிரசாதம், அவர்களிடத்துல அந்த எதையும் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது உச்சிதம் கிடையாது நமக்கு. அடியேன் சுவாமி, அடியேன் அடியேன். அது ஏதாவது சொல்லி நம்ம அவர்களுக்கு புரிய வச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி இருந்தா நம்ம சாப்பிட முடியாது. அதாவது சமாச்சாரம் ஆயிருக்கு அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஞானமானது கொஞ்சமாவது கொடுக்கப்பட்டிருக்கணும். அவருடைய ஆச்சாரியனோ இல்லை பெரியவர்களோ யாராவது சொல்லணும். சொன்னா இவரும் கேட்கணும். இதெல்லாம் அடியேன் இருக்கு. அதான் இது சம்சாரங்கிறதே பகவத் விஷயத்துக்கு, பெருமாள் விஷயத்துக்கு மேட்டு மடைன்னு சொல்லுவா. மேட்டுல ஜலத்தை ஏத்தன்னா கஷ்டம் தானே. அது போலத்தான் இங்க பெருமாள் விஷயம் நமக்கு வருதுங்கிறது. அடியேன் ஆனாலும் அதுல யாருக்கு உரிமை இருக்கோ, இப்போ ஒரு ஆச்சாரியனோ ஒரு பெரியவரோ இருக்காருன்னா அவருக்கு உரிமை இருக்கு. ஒருத்தரை பார்த்து சொல்லலாம், நீ இந்த மாதிரிலாம் இருந்தா என்னப்பா அர்த்தம்? நமக்கு மேல மேல பாவம் தேடி கொடுக்குறியா? இப்ப ஒரு சிஷ்யன் அவன் ஏதாவது தப்பு பண்ணான்னா அது ஆச்சாரியனுக்கு தான் அது ஒரு கஷ்டமாயிடும். சிஷ்யனுடைய பாப்பம் எல்லாம் ஆச்சாரியனை வந்து சேரும்னு சொல்றது. அப்ப அந்த ஆச்சாரியனா இருக்கிறவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பஞ்சசம்ஸ்காரம் பண்றவர்னா அவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போலதான் ஞானத்தை உபதேசிக்கக்கூடியவர்களும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவர்களிடத்துல ஞானத்தை பெறுபவர்களா இருந்தாலும் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பெறுபவர்களா இருந்தாலும் அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணா அதனால அது இந்த ஆச்சாரியனை பாதிக்கும். ஆனா ஆச்சாரியன் இதுல தெரிஞ்சு பண்ணாரு தெரியாம பண்ணாருன்னா அவருக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. ஆனா தெரிஞ்சே சில விஷயங்கள் பண்ணுகிறாருன்னா அப்ப அதனால இருக்கக்கூடிய பாதிப்பு, அதனால அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆச்சாரியனா இருக்கிறவர்களுக்கும் இந்த மாதிரிலாம் தேவதாந்திரபரர்களா இருக்க போறீங்கன்னா அப்ப நீங்க சமாஷணமே பண்ணிக்க வேண்டாம். எதுக்கு அடியேன் சமாஷணம் பண்ணிட்டு மற்ற தேவதைகளை போய் சேவிக்கணும்? அதுக்கு நீங்க அடியேன் இப்ப இருக்கிறபடியே இருந்துட்டு போங்கோ அப்படின்னே சொல்லிடுதான். அடியேன் சுவாமி. இல்லைன்னா திருத்த முடிஞ்சா திருத்தணும். ரெண்டுமே அந்த ஆச்சாரியனுக்கு பொறுப்பு இருக்கு. திருத்தணுங்கிறது தான் ஆச்சாரியனுக்கு முக்கியமான பொறுப்பு. ஆனா அது பண்ண முடியலன்னா சரி நீ பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்னு இப்போ சில மதங்கள்லாம் சொல்லுவா, நீங்க என்ன பண்றீங்களோ அதையும் பண்ணிட்டு இருக்கோ, கூடவே இதையும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு மாற்றம் வரும் அப்படின்னு அது வரலாம். ஆனா எப்போ வரும், எவ்வளவு நாள் ஆகும், அதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது. அடியேன் அதனால சுவாமி. முடிஞ்ச வரைக்கும் ஆச்சாரியனா இருக்கிறவர் இதெல்லாம் சொல்லி பார்த்து தான் வந்து பஞ்சசம்ஸ்காரமே பண்ணி வைக்கணும். அதான் நாம அடியேன் அப்படி இருக்கிறவங்களோட நாம கண்டிப்பா பழகணும். அவர்களிடத்துல ஏதோ போய் சாப்பிடணும் கொள்ளணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது நமக்கு. அடியேன் அடியேன். அதாவது எல்லாருமே என்ன நினைப்பான்னா, இப்ப நாம சாப்பிடலாம் அவர்கள் மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு நினைப்பா. ஆனா சாப்பிட்டா பெருமாள் மனசு கஷ்டப்படுமேன்னு நினைக்க மாட்டான். நம்முடைய பக்தனா இருந்து இப்படி ஏதோ ஒரு தேவதைகளுடைய பிரசாதத்தை போய் சாப்பிடுறானே அப்படின்னு பெருமாளுக்கு தோன்றும் இல்லையா? அதை நம்ம நினைக்கணும். அந்த நினைப்பு வந்துடுறதுனாலே நம்ம மற்ற இடங்கள்ல சாப்பிட்றத விட்டுடுவோம். அடியேன் சுவாமி. அடியேன். தன்யவாத சுவாமி. அடியேன். அப்படி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதி ராமானுசாய நமக. தேவர் திருவடிகளுக்கு பல்லாண்டு. தேவரோட திருவடி ஆசிரிச்சதுக்கு அப்புறம் அனுஷ்டானங்கள்ல அடியேனோட உள்மனசுக்கே நிறைய தெரியறது சுவாமி. கண்டிப்பா இது பண்ணக்கூடாது சுவாமி, கேட்டிருந்தா இது கண்டிப்பா இது கூடாதுன்னு சொல்லுவார் அப்படின்றது தானா. இப்ப எனக்கு முன்னாடி பேசினவர் சொன்ன மாதிரி தேவதாந்திரங்கள் இப்போ இது சொல்லலாமா கூடாதான்னு எனக்கு தெரியல, க்ஷமிக்கணும். புள்ள ம். இவனுக்கு பக்கத்திலேயே இருக்கான். ஆனா அவன் இந்த மாதிரி தேவதாந்திரங்கள்லாம் அவனுக்கு சகஜமா இருக்கு. ஆனா அவன் ம். மனசு நோகாதபடி நான் சாப்பிடுறது இல்ல. ஆனா நான் உங்க ஆத்துல பண்ணா நான் சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்றது இல்ல. ம். சொல்லாம நான் என்ன பண்ணேன், இன்னொருத்தர் ஆத்துல இருந்தெல்லாம் வந்தப்போ நான் இல்லப்பா அவ இதர தேவதாந்திரங்கள்லாம் கலந்துக்கிறா, அப்படி இருக்கிறத ம். சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு ஆச்சாரியர் சொல்றார். அதனால ம். நான் அது சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இப்ப இவாளுக்கே தெரியுது, நம்ம ம். எடுத்துன்னு போனா அம்மா சாப்பிட மாட்டா, அம்மா பண்ண மாட்டா அப்படின்ட்டு. அதை விட இங்கேயே பண்ணி எல்லாரும் ஒண்ணா சாப்பிடணும்னு இருந்தா இங்க வந்தே பண்ணினா அம்மா சாப்பிடுவா அப்படின்ற லெவலுக்கு வந்துட்டா. அதனால ம். என்ன கம்பல் பண்றதுல முன்னாடி எல்லாம் கம்பல் பண்ணுவா, இந்த ஆ. இதுக்கு வா, ஆ. காஞ்சி பெரியவா இதுக்கெல்லாம் வான்லாம் கம்பல் பண்ணுவா. இப்ப பண்றது இல்ல சுவாமி, அவளே தெரிஞ்சுன்னுட்டா.
சரி ஆமா. வரமாட்டா அப்படின்னு அது வந்து சண்டையெல்லாம் இல்லவே இல்ல. சண்டையே கிடையாது. ஒரு மிஸ் ம். அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்ல. வந்து ம். என்ன தர்ம சங்கடத்துல ஆழ்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் வந்திருக்கு அவளுக்கே. இதுக்கெல்லாம் காரணம் தேவரீரோட திருவடி பலம்தான் சுவாமி. நிச்சயமாவே ஒரு சாத்வீகமா எப்படி நடத்த எம்பெருமானார் கிருபை முடியும் தான். தேவரீர் தான் கைட் பண்ணது. தேவரீர் எம்பெருமானார் கிருபை தான். அதுல என்ன விஷயம்னா, நீங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நாம மற்றவர்களுக்கு சொல்லும்போது நாம உயர்ந்தவா நீங்க தாழ்ந்தவா அப்படின்லாம் நம்ம சொல்லாம, வேண்டாம் எங்களுடைய வேண்டாம். நியதி இது, நாங்க இப்படி இருக்கோம், எங்களுக்கு இதுதான் கிரமமா வச்சுட்டு இருக்கோம் தூஷிக்கல. நான் அப்படிங்கிறது. அடியேனும் அதுதான் சொல்றது. ஆமா. அடியேனும் தூஷிக்கல. ஆனா போய் வணங்கத்தக்க அளவுக்கு பெருமாள் காட்டி கொடுக்கல. பெருமாள் நான் சொல்றது 6வது படியில இருக்கிற செய்யறதுக்கு 3வது படிக்கு இறங்குற மாதிரி என்னத்துக்கு அதை விட இங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு இதுக்கே டைம் போறல. அது ஆமா. அவளே சொல்லிடுறா டைம் போறல ஆமா. அப்படின்றது. இன்னொரே ஆமா. ஒரு எல்லாருமே சந்தேகம் அதை அடியேன். புரிஞ்சுருவா. அதுதான் அதான் நமக்கு சுவாமி. எப்பவுமே அதான். ஆரம்பத்துல கொஞ்சம் எதிர்ப்பு இருக்கும். அந்த சமயத்துல ஆமா. நம்ம உறுதியா இருந்துட்டோம்னா, ஒரு 2 ஆமா. தடவை 3 தடவைக்கு மேல அவளுக்கே சலிப்பு தட்டிடும். எதுக்கு இவாள நம்ம கேட்டு நமக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்து ஏதோ நம்ம பாக்குறோம் பேசுறோம் அதோட போயிட்டு இருக்கே அப்படின்னு எல்லாருக்குமே இப்பெல்லாம் எண்ணம் வந்துடுறது. தேவரீரோட முதல் திருவடி 2, 3 பலம் தான் தடவை நம்ம சுவாமி. உறுதியா இருந்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அப்புறம் அவளே எனக்கு ஒரே புரிஞ்சுக்குவா. ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி. இப்போ அடி. எந்த சூத்திரம்னு கரெக்டா எனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஆனா ஆ. கந்தல் கழிந்த போது அப்படின்றதுல ஆமா. வரும். அப்ப ஆத்மஸ்வரூபத்தை பத்தி ஆமா. சொல்ற இதுல வரும். ஆமா. இப்போ நீ இந்த தேகத்தை பத்தி ம், நினைவே இருக்க கூடாதுன்றதுதான் அந்த அசட்டை பண்ணணும் அப்படின்றது தான் இது கிரக்ஸ். இந்த இது எல்லாமே சொல்றது ம். அப்படி இருக்கிறது. ஆனா அஹ், இந்த ஆத்மாக்குள்ள இந்த இதுல வந்து எம்பெருமான் உறையும் கோயில் அப்படின்றதே கூட அப்படியும் ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன் சாமி. எனக்கு அது ஆமா. சரியா அதாவது தெரியல. நம்முடைய தேகம்ங்கிறது நாமும் இருக்கோம் அதுக்குள்ள. இந்த தேகத்துக்குள்ள தான் இருக்கோம். அடி அடி. பகவானும் நம்முடையே இருக்கான். பகவானுடைய இருப்பிடமா அது நம்ம பார்க்கணும். ஆ, அதனால அப்படி அது என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கலாம். பார்த்துக்கணும். ஆமா. எந்த அளவுக்கு அதே மாதிரி ஆரோக்கியமா தேகத்தை வச்சுக்கணுமோ. வந்து இப்ப ம். கோவிலுக்கு போறோம் இது பண்றோம்னாக்கா இந்த எம்பெருமான் உரையிற கோவில் இது அப்படின்றதுனால இது வந்து சந்தோஷமா ஒரு உற்சாகமா இல்ல ஒரு இது ம், அலங்காரத்தோட தான் இது பண்ணணும் ஆமா. அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறேன். கண்டிப்பா. அப்ப அந்த இடத்துல வந்து புத்தி வந்து இதுல எல்லாம் ஈடுபடுறதே சுவாமி. அப்ப அது வந்து அஹ், எனக்கு இது டூ டிஃபரெண்ட் கான்ட்ரடிக்டரி ஐடியாஸா இருக்க மாதிரி அது எனக்கு புரியல அதாவது சுவாமி. இப்போ நம்ம இது பெருமாளுடைய சரீரம், பெருமாளுடைய இருப்பிடம் அப்படின்னு பார்த்தோம்னா அலங்காரம் பண்ணிக்கலாம். அந்த பெருமாளுடைய இடத்தை இப்போ ஒரு பெருமாளுடைய மண்டபம் இருக்கு. ஆ, அந்த மண்டபத்துல பெருமாள் எழுந்துள்ளாங்க, ஒரு புஷ்ப அலங்காரம் பண்றா, அது ஏதோ ஒரு தோரணங்கள்லாம் தொங்க விட்டுறா. அது போல நாம பெருமாள் இருக்கிற இடங்கிறதுனால இந்த உடம்ப ஓரளவுக்கு நாம அடிப்படை அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கலாம். ஆனா இது எனக்காகங்கிற அந்த எண்ணம் வந்துடுதுன்னா அப்ப நம்ம பண்ணிக்கிறது அது விரோதமாயிடும். அது அந்த எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். நமக்கு எந்த எண்ணம் இருக்குங்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் அகங்காரம் இருக்கிற மாதிரி இருந்தா தெரிஞ்சதுன்னா நமக்கே தெரிஞ்சிடும். அது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு பண்றேனாலே ஆ, அப்போ நம்ம அது கொஞ்சம் ஜாக்கிரதையா ஆயிடணும். அதே அது நமக்கு அந்த எண்ணம் வரல, சரி நம்ம இப்ப கோயிலுக்கு போறோம், பெருமாள், நாம பெருமாளை சேவிக்க போறோம், மங்களாசாசனம் பண்ண போறோம். அந்த பெருமாள் நம்ம பார்க்க போறார். அப்ப அவர் நம்ம அது பார்க்கும்போது அழுது வடிஞ்சிட்டு ஒரு பெரிய அது ஆ, ஒரு பழைய வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு போனா பெருமாளுக்கு எப்படி தோணும்? என்னடா இது நம்ம பார்க்க வந்தவன் இப்படி வந்திருக்கானேன்னு தோணும். ஆனா, அவனுடைய கண்ணுக்கு நம்ம அழகா இருக்கணும். இது யசோதை பிராட்டி எப்படி அழகா தன்னை அலங்காரம் பண்ணிக்கிறா அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, ஆ, கண்ணன் தன்னை பார்க்க போறான், அதுக்காக அவள் நல்லா அலங்காரம் பண்ணிப்பாளாம். தனக்காக பண்ணிக்க மாட்டா. கண்ணன் தன்னை பார்க்க போறாங்கிறதுனால அவனுடைய கண்ணுக்கு நாம அழகா இருக்கணுங்கிறதுனால பண்ணிப்பாங்க. அது போல ஒரு கோபிகைகளா இருக்கட்டும், பிராட்டிமார்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் எதுக்காக தங்களை அலங்கரிச்சுக்கிறான்னா எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக அலங்கரிச்சுக்கிறான். அப்படி பண்ணினோம்னா ஒரு தவறும் இல்லை. நமக்காகனுங்கிறது எண்ணம் கொஞ்சம் வந்துட்டாலும் அப்ப நம்ம அந்த மாதிரி அலங்காரங்கள்லாம் ரொம்ப பண்ணிக்கூடாது. ஒரு ஆபரணங்களை போட்டுக்கிறதோ அதெல்லாம் நம்ம பண்றது உச்சிதம் இல்லை. அது நமக்கு தெரியும், இன்னொரு நம்முடைய மனசுக்கே தெரியும் எதுக்காக நம்ம பண்றோம்ட்டு. ஆ, பார்க்கும்போது ஒண்ணு நம்முடைய மனசை நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்திட்டு, இல்லை இப்படி நினைக்க அடி கூடாது, இது நமக்குன்னு நினைக்க கூடாதுன்னு அந்த அளவுக்கு வரணும். அப்படி புரியுது சுவாமி. வரமாட்டேங்கிறதுன்னா ரொம்ப நம்ம அப்ப ஆடை அலங்காரங்களை ரொம்ப பண்ணிக்காம புரியுது கொஞ்சம் புரியுது சுவாமி. புரியுது. பார்த்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் சுவாமி. இப்போ ம். ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்ன்றதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்தோட எல்லையா ம். என்ன இது ஆமா. எல்லை
முக்கியமான கருத்து. சரம பருவத்துல சொல்றது. ஆமா. அப்படி இருக்கறச்சு இப்ப ஆச்சாரியன் இப்ப எனக்கெல்லாம் ரொம்ப வயசானதுனால திருமாளிகைக்கு நேரா போய் அப்படிலாம் அந்த இது பண்றதுக்கு முடியறது இல்ல. ஆனா மானசீகமா பண்ணாலே போருமா சுவாமி? அந்த மாதிரி இருந்தால் தினம் உட்காந்தா இருந்தா எப்பவுமே ஆச்சாரியன் திருவடிய இது நினைவு கூர்ந்தாலா முடியுமா? நான் தேவர் இருப்போம், ஞான ஆச்சாரியர், அப்புறம் இந்த உத்தாரக ஆச்சாரியர் 2 பேரையும் அப்படியே ஸ்மரிச்சுட்டே இருந்தாலே போருமா சுவாமி? நேரம் போறதுக்கு முடியறது இல்லையே சுவாமி. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னா ஆச்சாரியனுடைய கருணை தான் நமக்கு. கருணை. ஓ, அவரோட அவருடைய பார்வை, கருணை. அவருடைய ஆமா. பருவம். ஆமா, 2 ஆமா. விதமாகவும் அடியேன் அடியேன் சொல்லுவார்கள். ஆச்சாரிய மறந்து அபிமானம் அடியேன். உத்தாரகம்னா ஆமா, ஆச்சாரிய இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ஆசை, அடியேன். ஆச்சாரியனுக்கு நம்ம இடத்துல இருக்கக்கூடிய நம்ம கருணை. அடியேன் அதுல அடியேன் எது முக்கியம்னா ஆச்சாரியனுக்கு நம் விஷயத்துல இருக்கக்கூடிய கருணை தான் ரொம்ப முக்கியம். அடியேன் அது சுவாமி. பொதுவா இப்போ ஒரு நம்முடைய சம்பிரதாயத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா, எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் தன்னிடத்துல பஞ்சசம்ஸ்காரம் பெற்றவராக இருக்கட்டும், ஞானத்தை பெறுபவர்களாக இருக்கட்டும், எதுக்காக அவர்கள் இந்த பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணி வைக்கிறா, எதுக்காக ஞானத்தை கொடுக்குறா, இது அடியேன் மூலமா சுவாமி. அவர்கள் நல்ல ஆத்மா ஒரு ஆத்மா நல்ல வழியை கதியில. பின்பற்றி எம்பெருமானே உபாயம்னு புரிஞ்சுக்கிண்டு இந்த ஆச்சாரியனே எல்லாம் எம்பெருமானே எல்லாம்ங்கிறத புரிஞ்சுட்டு அந்த வழியில அவர்கள் இருப்பார்கள்ங்கிறது நடத்தினேன். அப்ப அவருக்கு அந்த அடியேன். நல்ல உள்ளம் இருக்கு இல்லையா, அதுதான் கருணைங்கிறது. ஆ, அப்ப அதனால தான் நமக்கு உஜ்ஜீவனமே கிடைக்கிறது என்று. இது ஒரு மேம்போக்கான அர்த்தம். இன்னும் ஆழமா நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா அடியேன். ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்றாருன்னா நம் விஷயத்தில அது எதுக்காக, நம்முடைய நன்மைக்காக. அப்ப அதுல இருந்தே அவருடைய கருணை தெரிகிறது. அப்ப அந்த கருத்து தான் அங்க சொல்லப்படுறது. அதான் அந்த கருணைங்கிறது ஆச்சாரியனா இருக்கக்கூடியவர் கண்டிப்பா அது இருக்கும் தன் இடத்துல வந்தவர்களுக்கு. அப்ப அதனால இவனுக்கு நன்மைங்கிறது அது ஒரு நல்ல ஒரு உத்தரவாதம் தான். ஆனா என்னன்னா நாம அதுக்கு தகுந்த பாத்திரமா தகுந்த இருக்கணும். பாத்திரம். ரொம்ப அபச்சாரங்கள் படாம இருக்கணும். பகவத் பாகவத ஆச்சாரிய அபச்சாரங்கள், அசக்கிய அபச்சாரங்கள் இதெல்லாம் படாம நாம இருந்தோம்னாலே ஓரளவுக்கு நம்ம பெருசா நல்லது பண்ணலைன்னாலும் கெட்டது பண்ணாமலாவது இருக்கணும். அடியேன் அது சுவாமி. இருந்ததுனாலே ஓரளவுக்கு நமக்கு இந்த பூர்வாச்சாரியர்கள் என்ன சொன்னார்களோ அந்த வழியில நாம நடக்கிறோங்கிறது ஆகிவிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதாவது மோட்சத்தை பத்தி கவலையே பட வேண்டாம். எப்படியுமே அடியேன். மோட்சத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஆமா. பெருமானுடைய பொறுப்பு தான் நம்முடைய மோட்சம்ங்கிறது. நமக்கு நல்ல ஆச்சாரிய பக்தி இருக்கு, பகவத் பக்தி இருக்கு, அந்த நிஷ்டை இருக்கு அப்படின்னா அதை பத்தி நம்ம கவலையே பட வேண்டாம். அடியேன் சுவாமி. ధన్యోస్మి స్వామి. పరమకృప అడియேன். శ్రీమతే రమణ ஸ்ரீமதே ராமா. ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். அடுத்த வாரம் பார்க்கலாம். தன்யவாத் சுவாமி.